குறிவைத்து சிறுபான்மையினுடைய உரிமைகள் பறிக்கப்படும். அதற்கு கேடயமாக விஜய் என்கின்ற இந்த நடிகருடைய கவர்ச்சி பயன்படுத்தப்படுகிறது. சில நடிகர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக முஸ்லீம் மதத்துக்கு மாறி அந்த ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ணுறதுக்காக முஸ்லீம் பெண்கள் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டார்கள். ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரி காரி துப்பியிருக்காங்க காதல். உனக்கார சமுதாய தலைவர் பதவியை கொடுத்தது வாக்களித்தது யாரு? சில முஸ்லீம் தற்கூரிகளே இருந்தாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு விஜய் மேலே இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் வச்சிருக்காங்கன்னு சொன்னால், விஜய் கொலையே செய்தாலும் அது ஜீவகாருண்யம் என்று சொல்லுவார்கள். முஸ்லீம் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டுவார் விஜய். நம்முடைய நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருப்பது திமுகவினுடைய மாநில சிறுபான்மை பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார், நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் சார். நன்றி. மதுரை உயர்நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தலைமையில் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மாற்று மதத்திலிருந்து இஸ்லாத்திய தலைவர்களுக்காக பிசி சர்டிஃபிகேட் வழங்கப்பட மாட்டேன் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் சார். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் மற்றும் பாப்பா மோகன் அவர்கள் எதிர்க்கிறாங்க சார். அதை உங்களுடைய பார்வையில் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க இந்த தீர்ப்பை? இது வழக்கே ஒரு விசித்திரமான வழக்கு. ஏன் அப்படின்னா, ஜியோவினுடைய ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்தோம்னா அது புரியும். பர்சனலாக எனக்கே ஒரு சகோதரி ஒருத்தவங்க சம்மந்தமாக இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க. இப்போ எப்படி இந்த சமீருங்கிறவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு பாதிக்கப்பட்டாரோ, அதே மாதிரி பர்சனலாக எனக்குமே இந்த இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு ஒரு டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆன நேரத்தில் 2021 வாக்கில் எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய டீட்டெயில்ஸு, நாங்கள் இந்த மாதிரி இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், பட் எங்களுக்கு சாதி சான்றிதழ் பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு. அதில் அவங்க பேராசிரியர் ஜவாஹிருல்லா சட்டமன்றத்தில் இது சம்மந்தமாக பேசியது முதற்கொண்டு அவங்க மென்ஷன் பண்ணி எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. இதற்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் ரொம்ப தெளிவான ஒரு ஜீவோ, ரொம்ப அழகான ஒரு ஜீவோவை திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது. இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்று வருபவர்களுக்கு அதில் அந்த தீர்ப்பிலே பார்த்தீங்கன்னா இருக்கும் 6 அல்லது 7 உட்பிரிவுகள் போட்டு அன்சார் லப்பை அப்படிலாம் போட்டு நீதிபதியை குறிப்பிட்டிருப்பார். இதில் உச்சகட்ட நகைச்சுவை என்ன அப்படின்னு சொன்னால், நீதிபதி கேட்கிறார், இஸ்லாத்தில் தான் பாகுபாடே இல்லையே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு. இஸ்லாத்தில் சாதிய பாகுபாடு வேணுங்கிறதுக்காக யாரும் சாதி சான்றிதழ் கேட்கல, ஸ்கூலில் கேட்பாங்கன்றதுக்காக கேட்குறோம். நீ உங்களை எந்த கேட்டகரியில் வைக்கணும்? இப்போ என்னை தவிர, இது எவ்வளோ ஒரு நகைமுரணான மடத்தனமான ஒரு தீர்ப்பு என்று சொன்னால், என்னை தவிர மற்ற எல்லாருமே சாதிய கணக்கில் தான் இந்த தேசத்தில் கணக்கிடப்படுகிறார்கள் அப்படின்னும் போது, இஸ்லாத்தில் சாதி இல்லை, ஓகே, நாட்டில் சாதி இருக்குது, பிரச்சனை. இப்போ இந்த நாட்டில் நான் என்னவாக பார்க்கப்படணும் போது எனக்கு அங்கே ஒரு அடையாளம் இருந்தே ஆகணும். அந்த அடையாளத்தை நான் பெருமையோடு ஏற்கவில்லை, அதே நேரம் கடமையோடு ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறப்ப தன்னை இதில் வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள அதுக்கு நீதிபதி பல மேற்கொள்ளலாம் காட்டுறாரு. இதுக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதின ஒருத்தர் போனார், அவரை ஜெனரல் கேட்டகரி தான் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு எந்த அளவுக்கு இந்த வழக்கை தவறவிட்டது என்பது ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒன்று. ஏனென்றால் இதில் அதே மாதிரி இந்த வழக்கினுடைய ஆரம்பம் ரொம்ப முக்கியமானது. அவர் வந்தது என்பது எதுக்காக வந்தார், இந்த பெட்டிஷன் எதுக்கு வராரு அப்படின்னு சொன்னால், நான் தாசில்தார்கிட்ட போயிட்டு இந்த ஜிஓவை காட்டி எனக்கு சாதி சான்றிதழ் கொடுங்க, நான் முஸ்லீம் ஆகிட்டேன், எனக்கு சாதி சான்றிதழ் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதில் ஒரு பெரிய சிக்கலே இல்லை இதில். ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வடநாடுகளில் வழக்கு இருக்குது. சில நடிகர்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்காக முஸ்லீம் மதத்துக்கு மாறி அந்த ப்ரிவிலேஜை என்ஜாய் பண்ணுறதுக்காக, இப்போ இந்து மேரேஜ் ஆக்ட் படி இரண்டாவது திருமணம் பண்ண முடியாது, சட்ட விரோதம். இதுவே முஸ்லீம் பர்சனலாக அதை அலோவ் பண்ணுது. இப்போ முத மனைவி இருக்கும்போதே ரெண்டாவது திருமணம் ஒருத்தரால் பண்ண முடியும், அதை சட்டவிரோதம் என்று ஒன்றும் பண்ண முடியாது. அதை அவைல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, ஒரு நடிகர் தன்னை இஸ்லாத்துக்கு மாற்றிக்கிறாரு. அப்போ அந்த நோக்கம் பற்றி விவாதிக்கப்படுகிறது, நீதிமன்றம் அதை கண்டிக்கிறது, அப்படி செய்யக்கூடாதுன்னு. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன ஒரு புரிதலுக்கான இந்த ஒப்பீடை சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஃபார்வர்ட் கிளாஸாக இருக்கிற ஒருத்தர், அவருக்கு எந்த சலுகையும் கிடைக்காது. சரிங்க சார். இடஒதுக்கீடு ரீதியாக ஃபார்வர்ட் கிளாஸில் இருக்கிறவருக்கோ ஓபிசியில் மேலே இருக்கிறவங்களுக்கோ கிடைக்கல. ஒருவேளை பிசி முஸ்லீமாக ஆகிட்டா நம்மளுக்கு அந்த 3.5% உள் ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுட்டு வராருன்னு வைங்க. சரிங்க சார். அப்போ என்ன பண்ணலாம் ஒரு வாதத்துக்கு? அப்போ எப்படி திருமணம் முடிக்கிறதுக்காக மட்டுமே ஒரு உள்நோக்கத்தோடு இப்படி செய்கிறாங்களோ, அது மாதிரி இது ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்படுது என்கின்ற நெருக்கடியை கூட களைய வேண்டும் என்பதற்காக ஜியோ எப்படி இருக்குன்னா, பிசிக்கு மேலே இருக்கிறாங்க இல்லையா, அந்த கேட்டகிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்க அதே கேட்டகரியில் தான் இருக்க முடியுமே தவிர, அல்லது அவங்க அந்த பிசி கேட்டகிரியை அவைல் பண்ண முடியாது இந்த ஜியோ படி.
அப்போ எஸ்சி கேட்டகரியாக இருக்காங்கன்னா அவங்க ஏற்கனவே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சலுகைகளை கூட விட்டுட்டு தான் பிசி முஸ்லீமுக்கு வரணும். ஆமாங்க சார். அவங்களுக்கு சலுகை கம்மியாயிரும். அப்போ சலுகைக்காக அவன் வரலைங்கிறது அதில் ப்ரூவ் ஆயிடுது. அப்போ இதுக்கு அல்டீரியர் மோட்டிவ் பெயிண்டிங் எதுவுமே பூச முடியாது என்பதை தெரிந்த நீதிபதிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இஸ்லாம் இஸ் த ப்ரோலிஸ்டிக் ரிலிஜியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாரு. இஸ்லாம் வந்து ஒரு மதம் மாற்றக்கூடிய மதம் அப்படிங்கிறாரு. அப்போ இது வந்து இட் இஸ் அ டைரக்ட் அட்டாக் ஆன் தி செக்யூலரிசம் பாயிண்ட். அதாவது மதசார்பின்மைக்கு எதிரான ஒரு நேரடியான தாக்குதலை நீதிபதிகள் தொடுக்கிறார்கள். இப்போ வருவோம். இப்போ இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, திரும்ப அதுலேருந்து வர்றேன். அப்போ அந்த ஜியோவை எடுத்துகிட்டு போய் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு வந்து சாதி சான்றிதழ் தாங்க, கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருக்குது, எனக்கு கொடுக்கணும் நீங்கள் அப்படிங்கிறார் தாசில்தார். தாசில்தார் கொடுக்க மறுக்கிறார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிட் பெட்டிஷன் போடுறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நானே பாதிக்கப்பட்டிருக்கேன், இவர் டைரக்ட் த ரெஸ்பாண்டன்ட் டு இஷ்யூ மீ ரிட் இது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படின்னு நீதிமன்றத்தை நாடுகிறார். வழக்கு அவ்வளோதான். யாராவது ஒரு பொதுநல வழக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு ஜியோ இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது வந்து ஆன்டிதெட்டிக்கலாக இருக்குது அப்படின்னு யாரும் நீதிமன்றத்தை நாடலை. அப்படி யாரும் போகலை. இதில் போனது யாருன்னா, ஒரு ஜியோ ஒன்று இருக்கு, அதன் படி வந்து தாசில்தார் நடக்க மாட்டேங்கிறாரு, நீ உத்தரவு போடுங்கன்னு போனா இவர் அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்றாரு, உனக்கு அவன் தரலையா, ஜாதி சான்றிதழ் தரலையா, சரி சுவமோட்டோவா இவனை இம்ப்ளீட் பண்ணு, யாரு செக்ரட்டரி இன்க்ளூட் பண்ணு, கவர்மெண்ட் சைட வரவை, அவன் இந்த ஜியோவே தப்பா இருக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அவர்களுடைய உள்நோக்கம் இதில் வந்து முழுமையாக வெளிப்பட்டு விட்டது. என்னன்னா, போனது இதுதான். இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்றதுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, இல்லை இப்படி தர முடியாது, இல்லை தரணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கலாம். போனது ஜியோவை காட்டி தனக்கு சாதி சான்றிதழ் வேண்டும் என்பது. நீதிபதி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டாருன்னா, இந்த ஜியோவே தப்பு அப்படின்னு போயிட்டார். இவர் வந்து பல்வேறு சாதனைகளை இதற்கு முன்னரும் புரிந்திருக்கிறார் இந்த நீதிபதி அவர்கள். இதே சமீபத்தில் கூட அந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல பயங்கரமான தீர்ப்பு, அது தமிழகமே ஒட்டுமொத்த சர்ச்சையாச்சு. திமுக திருப்பரங்குன்றமும் அவர் தான், சமீபத்தில் வந்து பக்ரீத் தீர்ப்பும் அவர் தான். மாரிதாஸ் வந்து பெயில் பெட்டிஷன் போடாமல் டைரெக்டாக குவாஷ் பண்ணாப்புல. டிஎம்கே கவர்மெண்ட்டில் மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணும்போது டைரெக்டாக அது முப்படை தளபதிகள் தளபதி ஒருத்தர் இறந்தார் பாருங்க. அவர் இறந்த உடனே அதை பற்றி வந்து திமுகவை மையப்படுத்தி ஒரு பதிவு ஒன்று போட்டார் மாரிதாஸ். அது ரொம்ப பெரிய தவறான ஒரு பதிவு என்பதனால வந்து அவர் திராவிட முன்னேற்ற கழக அரசு அப்போ இருக்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா, அவர் தமிழ்நாடு அரசு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுச்சு. அப்போ உடனே பெயிலுக்கு போகாமல் குவாஷுக்கு போனால் நோட்டீஸ் பீரியட் கொடுத்து ரெஸ்பாண்டன்ஸுக்கு டைம் கூட கேட்காம, விளக்கம் கேட்கணும்ல கவர்மெண்ட் சைடில், எதுக்கு அவர் உள்ள வச்சிங்கன்னு, அந்த விளக்கம் கூட கேட்காம கேஸை குவாஷே பண்ணார். அது மாதிரி பல்வேறு சாதனைகள். ஒரு காலகட்டத்தில் வந்து நீதித்துறையில் இருக்கிறவங்க தப்பாக நடக்கிறாங்க என்கின்ற விஷயத்தை பேசினாருங்கிறதுக்காக சவுக்கு சங்கரை வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எடுத்து உள்ளே வர வச்சு ஒரு பெரிய மோதல் போக்கை கையாண்டார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களே அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். நான் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வோம் தான், நான் ஆர்எஸ்எஸ் காரன் தான் என்பதையெல்லாம் சொல்லி பிரகடனப்படுத்தியே தொடர்ந்து செய்து வருகிறார். சாதிய வர்ணாசிரம, அதாவது இந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா, சாதி பாகுபாடுகளை தீர்ப்பில் கண்டிக்கிறார், சாடுகிறார் நீதிபதி. எல்லாமே இருக்கு அதுல. ஆனால் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சாஸ்திரம் வர்ணங்கிறது இருக்கு அப்படின்னு அவர் கலந்து கொள்ளக்கூடிய தனிப்பட்ட நிகழ்வுகளிலே அதை வந்து ஊக்குவித்தும் பேசுகிறார். அப்ப இதுல வந்து இப்ப பிரச்சனை என்னன்னா, அவர் அப்படிதான் திமுக அரசு இருக்கும் போதுல இருந்தே அவர் அப்படிதான் இருக்கிறார். இதை சரி பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல்ல இருக்கிற ஃபியூஸை பிடுங்கணும். இப்போதைக்கு அதை ஒன்றும் பண்ண முடியாது. 2029 வரைக்கும் இப்போ கொஞ்சம் கஷ்டம். இப்போ நாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஸ்டேட்ல இருக்கிற சப்ஜெக்ட் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தோமா. இப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம சோஃபா பாய் காதர் மொய்தீன் பாய் சொல்ற மாதிரியே முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சொன்னாங்க, அதனால தான் வாக்கு போட்டோம் அப்படின்னு வாக்கு போட்டதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, திருப்பரங்குன்ற இஷ்யூவில் வந்து எப்படி கருத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த யாரடி நீமுகிழி திரைப்படத்தில் வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும் அவருடைய இப்போ வேலை தேர்வில். அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதை சொல்கிறது கரெக்ட், அவர் சொல்கிறது கரெக்ட்னு உன் கருத்து என்னன்னு சொல்ல மாட்டார். நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, 2 வருஷத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் உங்கள் கருத்து என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னால் என்னவோ அதுதான் அப்படிங்கிறார். என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு நீதிபதி தீர்ப்பை தந்திருக்கிறார். அந்த தீர்ப்பின் இந்த கூறுகள் வந்து தமிழ்நாட்டினுடைய எசன்ஸ் ஆஃப் செகுலரிசத்தையே வந்து டிஸ்டர்ப் செய்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து ஏற்கனவே இருந்த அரசு எப்படி கையாண்டதோ அதை விட வீரியமாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படும் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் என்ன சொன்னார் அப்படின்னா, கடந்த காலத்தில் அது பாஜகவும் திமுகவும் செய்து கொண்ட நாடகம் அப்படின்னாரு. சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகணும்னு அப்பீல் போயிட்டார். அது நாடகம் அப்படின்னா நீங்கள் எதுக்கு அப்பீல் போறீங்க? அப்போ போகக்கூடாது. சிறிது சிறிதாக சிறுபான்மையினரை குறிவைத்து தமிழ்நாட்டில் இனி குறிவைத்து சிறுபான்மையினுடைய உரிமைகள் பறிக்கப்படும். அதற்கு கேடயமாக விஜய் என்கின்ற இந்த நடிகருடைய கவர்ச்சி பயன்படுத்தப்படுகிறது. களமாடுறவங்களாம் யாருன்னு பாருங்க. கொஞ்சம் கூட அறிவு படைத்த எவனுமே இப்போ முஸ்லீம்களில் வந்து விஜய் பக்கமாக நின்று பேசுகிறவன் இல்லை. ஏன்னா காதர் மொய்தீனுக்கே புத்தி மழுங்கி போச்சோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு
முஸ்லீம் பெண்கள் வந்து பெரும்பான்மையாக ஓட்டு போட்டார்கள். ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரி காரி துப்பியிருக்காங்க காதர் மீது. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேணா சொல்லிக்கங்க, பெண்களை வந்து நாங்கெல்லாமே வந்து எதிர்ப்பா இருக்கணும், பெண்களை பொது புத்தியில் இப்படி பேசாதீர்கள் அப்படின்னு ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரி ஒரு பதிவு போறாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம் சமுதாயத்துக்கு. அப்ப அதே மாதிரி இது நாங்கள் எடுத்த முடிவல்ல, இது சமுதாயம் எடுத்த முடிவு. சமுதாயத்தை உனக்கே சமுதாய தலைவர் பதவியை கொடுத்தது. அதான் ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, இதுல ஐயம்பேட்டையில் உள்ள திமுக காரர் அவர் சொன்னார், என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், முஸ்லீம் லீக் திமுக விட்டு போயிடுச்சாமே அப்படின்னு சொன்னார். ஐயோ அப்படியா? ஆமாம், அறிக்கை விட்டுருக்காங்க, செய்தியில் வந்திருக்கு. இதுக்கு எதுக்கு அறிக்கை விடணும், செய்தி வரணும்? அந்த 16 பேர் கொண்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்கணும், அதிலே போட்டுருக்கலாமே. இந்த லட்சத்தில் கட்சியை வச்சுக்கிட்டு இந்த எகத்தாளத்தை பார்த்தீங்களா இவருக்கு? அதுவும் முஸ்லீம் சமுதாயமே அவரை சொல்லிச்சான். இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் மட்டும் இப்போ நீங்கள் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம், மாநில உரிமை, மதசார்பின்மை, இந்த 2மே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் நிர்வாக ரீதியில், அதாவது பாலிசி ரீதியில். நிர்வாக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஊழல், லஞ்சம். இப்போ இன்னைக்கு புஷி ஆனந்த் மேலே வந்து புகார், ஒரு தாவேக்காவுடைய வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் அரசு தரப்பு வக்கீல்களை நியமிப்பதில் வந்து லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தாவேக்காவை சார்ந்த ஒரு பெண் வழக்கறிஞர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். புஷி ஆனந்த் 3வது நாளே, ஆட்சி அமைந்து 4வது நாளே வந்து ஒரு டெண்டரை கேன்சல் பண்ணி விட்டார். ஏன்னா முறைகேடு புகார் எழுந்ததுன்னு. இன்னைக்கு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் மேலே பல்வேறு புகார்கள் வந்து எழுந்து கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உண்மை வெளிவரும். இப்படி இதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து குவாரியெல்லாம் மூடுறேன் அப்படின்னாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. இப்போ அமைச்சர் பயங்கரமா ரீல்ஸ்லாம் போட்டு ஃபேமஸாக இருந்தார் ஒருத்தர். இப்போ அவர் வந்து எங்க இருக்காருன்னு தெரியல, அந்த குவாரி மூடுற அமைச்சர். இப்போ 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அகைன். ஏற்கனவே அது பேசப்பட்ட விஷயத்தை வந்து கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து இப்போ 1 இயர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் நிர்வாக ரீதியாக பார்க்கும் பொழுது ஊழல் செய்ய மாட்டோம், ஏன்னா ஊழல் மட்டும்தான் செய்வோம், ஊழல் செய்கிறவங்களை விட மாட்டோம், நாங்கள் கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்குவோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம், அவங்களையும் கூப்பிட்டு கட்சியில் சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியின்படி திறம்பட இன்றைக்கு ஊழலின் ஊற்றுக்கண்ணாக, ஊழலுக்கு முழு உதாரணமாக, ஊழலின் உறைவிடமாக இன்றைக்கு தாவேகா திகழ்ந்து கொண்டிருப்பது நிர்வாக ரீதியாக. கொள்கை ரீதியாக சிறுபான்மையினருடைய நல உரிமைகளை, எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்னு ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிஸுக்கு வரக்கூடிய பணத்தை முடக்குவதற்காக அவங்களுக்கு வந்து என்ன செய்ய போறாங்க, நல்ல காரியம் தான் செய்ய போறாங்க. ஆதவர்ஜுனா கிறிஸ்தவர், விஜய் கிறிஸ்தவர், ஜானாரோக்கியசாமி கிறிஸ்தவர், இப்படி நிறைய ஒரு லிஸ்டே இருக்குது, கிறிஸ்தவர் லிஸ்டே இருக்குது. இத்தனைக்கும் முட்டி போட்டு கிறிஸ்டினா வந்து போய் ஸ்டண்ட்லாம் அடித்தார் விஜய். ஜோசப் விஜய் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். பதவியேற்பு நேரத்தில் கூட அப்படிதான் அடையாளப்படுத்திக் கொண்டார். ஆனால் இப்படி ஒரு கிறிஸ்தவ சிறுபான்மையினருக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி மூச்சு கூட விடாமல் இருந்தார். அதே போலதான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பக்ரீத் காலத்தில் நடந்த வழக்கிலும் கூட அரசு தரப்பிலிருந்து வலுவான வாதங்கள் வைக்கப்படவில்லை. இதற்கு முன்னர் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது வலுவான வாதம் வைக்கப்பட்டது. எப்படி வைக்கப்பட்டதுன்னா, இன்னும் சில நாட்களில் பக்ரீத் வர இருக்குது, முஸ்லீம்களை ஒரு பார்ட்டியாக சேர்க்காம நீங்கள் இதை முடிவே எடுக்கக்கூடாது என்று வலுவான வாதத்தை வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அப்போ நம்ம தப்பிச்சோம். ஆனால் நாளைக்கு பக்ரீத் இருக்கும்போது இன்னைக்கு வழக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால், நாளை மறுநாள் பக்ரீத் முடிஞ்சோடனே கம்ப்ளைண்ட்ஸ் கால் எடுப்பேன், இந்த நான் கொடுத்த உத்தரவை நீங்கள் எப்படிலாம் நிறைவேற்றிருக்கீங்கன்னு எனக்கு தரணும். அது எப்படிலாம் நிறைவேற்றிருக்கோங்க ரிப்போர்ட்டை கொடுத்தாரு, டிவிக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ ஒவ்வொன்றாக பொறுமையா ஒன்னொன்னா எல்லாரும் சொல்றாங்க. நேற்று கூட நமக்கு டாக்டர் ஹஃபீசுல்லா அழகா ஒரு எங்களுடைய 4 பேர் கலந்துக்கிட்டோம் ஒரு நிகழ்ச்சியில். அது அழகா சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் பங்கு பெறுவதனால் ஒரு தலித்துக்கு அமைச்சர் பதவி பெறுவது நீங்கள் ஏற்றுக்கல, முஸ்லீம் லீக் பங்கு பெறுவதனால் ஒரு முஸ்லீமுக்கு அமைச்சர், ஒரு முஸ்லீம் அமைச்சராவது விஷயம் அல்ல, அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. முஸ்லீம்களுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட்டது என்பது பொருட்டு. ஒரு தலித் அமைச்சராவது ஒரு பொருட்டே கிடையாது. தலித்துடைய உரிமைகள் அப்படின்னா உச்சபட்சமாக ஒரு தலித்தை ஜனாதிபதி ஆக்கி இருக்கக்கூடிய பாஜக சேர்ந்துடலாமா எல்லாரும் போய்? இல்லை பாஜகவுடைய ஆக்டை வந்து கொண்டாடிட முடியுமா? அதிகாரத்தை கொடுத்து டோக்கனிசம் மூலமாக போராளிகளுடைய வாய்க்கு பூட்டு போடக்கூடிய செயலை பாஜக எப்படி செய்ததோ அதையே விஜய் ஒரு டாக்டிக்காக கையாண்டு செய்திருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் புறவாசல் வழியாக முஸ்லீம்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய, தலித்துகளுடைய இப்போ ஆணவ கொலை, யாரும் சத்தம் போடலையா? சோஃபாவில் உட்காந்துருக்கிற யாருமே வாயை கூட திறக்கலையே சார், எந்த கருத்துமே சொல்லலை, அதை பற்றி எந்த கருத்தும் இல்லை. இப்போ அதே நேரத்தில் சண்முகம் மட்டும் ஏற்கனவே என்ன சொன்னார்னா, அப்படி சேர்க்காதீங்க கட்சியில் உறுப்பினர்கள், அது தப்புன்னு ஏற்கனவே சொன்னவர். இப்போ என்ன சொல்கிறாரு, அவராக விரும்பி வருவார், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிறார். ஸோ ஒரு இவ்வளவு காலம் கம்யூனிசம் பேசியவர்கள், இவ்வளவு காலம் தலித்தியம் பேசியவர்கள், இவ்வளவு காலம் இஸ்லாமியர்கள் உரிமை பற்றியும் காயிதே மில்லத் அவர்களையும் தூக்கி பிடித்தவர்கள் ஏன் இவர்களுடைய கட்சி உருப்படவே இல்லை என்பது இப்போ பார்த்தா தான் புரியுது. ஒரு எடுக்கின்ற முடிவை உறுதியாகவும் கொள்கை அடிப்படையில் எடுக்கின்ற விஷயங்கள் மீது தீர்க்கமாகவும் நிற்காதவர்கள் இவர்கள். அதனாலதான் முத்தமிழறிஞர் கலைஞரை போன்று, இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவரை போன்று இவர்களால் களத்திலும் மக்கள் மனத்திலும் உறுதியாக நிற்காமல் போயிருக்கிறது. இப்படியே நாணல் மாதிரி இப்படியே இருந்திருக்கிறானுங்க இது காலம் பூரா. இது வந்து இன்னைக்குதான் வந்து மக்கள் சமூக மக்கள் மத்தியில வந்து இது வெளிப்படையாது. இப்ப வழக்கு என்பது
எனக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி தாசில்தாருக்கு உத்தரவிடுங்க என்பதுதான் வழக்கு. அப்போ இந்த வழக்கை நீதிபதி விசாரித்து சோமோட்டோவா வந்து இவங்களை இம்ப்ளீடாக சொல்கிறாரு. இப்போ அரசு தரப்புல இருந்து வராங்க, ஏஏஜி வராரு, ஏஏஜி வாதங்களை முன்வைக்கிறார். என்ன மாதிரியான வாதங்களை முன்வைக்க வேண்டும் அவர்? இந்த வழக்கே ஒன்று நீங்கள் தான்னு சொல்லுங்க, இதை தரலன்னு சொல்லுங்க, இது தவறானது, இதை ஏற்றுக்க முடியாது, அப்படி வாதம் வைக்கணும். அவர் என்ன சொல்றாரு? ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, எஃப்சி எல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்களுக்கு பிசி கிடைக்காதுங்க, அவங்க வந்து எஃப்சியாக தான் இருக்கணும், அதுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் வர முடியும் என்கின்ற ஏற்கனவே எல்லோருக்கும் அறிந்த தெரிந்த வாதங்களை மட்டுமே முன்வைத்தாரே தவிர, இதற்கு முன்னர் இது போன்று நீதிமன்றங்களில் வாதங்களை வைத்ததோடு மட்டுமல்லாமல் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பையே கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு சமூக நீதிக்கும் சம உரிமைக்கும் சமத்துவத்திற்கும் மதசார்பின்மைக்கும் எதிராக இருந்தால் we are not afraid of the consequences என்று சொல்லக்கூடிய ஆட்சி இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போது முதுகெலும் பெற்று புழுவை விட கேவலமாக நெளியக்கூடிய ஒரு திராணியற்ற ஒரு அரசு இருப்பதனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய உரிமையும் கிறிஸ்தவர்களுடைய உரிமையும் தலித்துகளுடைய உரிமையும் தலித்துகள் மீதான தாக்குதலும் சாதிய ஆணவ படுகொலைகளும் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். அதில் ஒரு பகுதியாக இந்த தீர்ப்பு இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஓகே சார், இது எவ்வளோ நான் மூச்சு பிடிச்சி பேசுறத பார்த்தா புதுசாக தமிழ்நாட்டுக்கு எங்கே தான் லண்டனில் தான் ஒருத்தர் வந்து இறங்கியிருந்தாருன்னா ஒருவேளை ஒரு 5 வருஷமா தாட்சி நடக்குது போல நினைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் விஜயின் இமாலய சாதனை 45 நாட்களுக்குள் நடக்கிறது இது எல்லாமே. இல்லை சார், இப்போ இந்த தாவேக அரசு இந்த தீர்ப்பை வந்து மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? செய்கிறாங்க மேல்முறையீடு செய்கிறாங்க. என்ன பிரயோஜனம்னு நான் எனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். மேல்முறையீடு பண்ணி அதுலேயும் உங்களுக்கு ராங்காக தான் வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஏதாவது கேம் பிளான் இருக்கா தாவேகாக்கு? அதில் அப்படி ஏதாவது ஒரு கொள்கை அடிப்படையில் ஏதாவது ஒரு தெளிவாவது இருக்குதா தாவேகாக்கு? அப்படி ஏதாவது ஒரு இதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்டாவது இருக்கா? எதையாவது ஒன்று முதுகெலும்போடு விஜய் பேசியிருக்கிறாரா? தெம்பா எதாவது எடுத்து நின்றுருக்கிறாரா? அவர் பேசவே மாட்டேங்கிறாரா சார்? அதை சுத்தமாக பேசவே இல்லைங்கிறது வேற. பேச வேண்டிய இடத்துல தன்னை பேசும்போது மனப்பாடம் பண்ணிட்டு மறுநாள் வந்து கர்ஜிக்கிறார்ல. என்ன சொல்றது, அனுபவிக்கிட்டோம் தான் சொல்லணும். வாக்களித்தது யாரு? சில முஸ்லீம் தற்கூரிகளே இருந்தாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்கள் அப்படி அப்போ பண்ணா என்ன செய்தா என்னெல்லாம் கேட்டாங்க. இவர்களை பொறுத்தவரை, இந்த முஸ்லீம்களை பொறுத்தவரை, நாளைக்கு இதே காதல் மொய்தீன் சொல்கிற மாதிரி சில பெண்கள் ஓட்டு போட்டாங்கங்கிறார்ல, அந்த ஓட்டு போட்ட பெண்கள் யாரையாவது காதலித்து அவங்க கணவர் வந்து முஸ்லீம் ஆகி இவரை மாதிரியே ஆகி அப்போ அவங்க போய் சாதி சான்றிதழ் வேணும்னு கேட்கும்போது இந்த முதுகெலும்பற்ற விஜய் அரசால் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் கொடுத்த ஜீவம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத புரிந்தாலாவது ஒரு வேலை நடக்குமான்னு யோசிச்சா, நேற்று எங்களுக்கு மருதுராஜ் அவர் அழகாக சொன்னார். இன்னைக்கு விஜய் மேலே இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரேஸ் வச்சுருக்காங்கன்னு சொன்னால், விஜய் கொலையே செய்தாலும் அது ஜீவகாருண்யம் என்று சொல்லுவார்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்துக்கு அவரை வந்து இழுத்து செல்றாங்க. பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு அதை ஏற்கிறார்கள். இல்லை என்றால் இன்றைக்கு நடக்கக்கூடிய குதிரை பேரத்தை ஊழலை விடமாட்டோம், ஊழல் செஞ்சவங்களை விடமாட்டோம்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியில் வந்து சேர்த்துக் கொள்வதை வந்து இன்னைக்கு கண்கூடா பார்க்குறோம். இது யாரும் எதிர்க்கல, இதை விட்டு ஃபயர் வேற விட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுக எரியுதுன்னு கமெண்ட் வேற போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊழல் செஞ்சவங்களே விட மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படின்னு திமுக பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. இப்போ விஜயபாஸ்கரும் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ தான். அப்போ நீங்கள் திமுக சொல்லலை, எல்லாரையும் சொல்கிறீங்க ஊழல் செஞ்சவங்க யாராக இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு. இப்போ ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டு உள்ள அந்த பக்கத்தில் இருந்த விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணி உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துட்டார். என்ன சொல்கிறீங்கன்னா, குற்றம் வந்து அப்படியே தான் இருக்கும், நாங்கள் அவரை சேர்த்துக்குவோம். அப்போ திமுகலேருந்து யாராவது வந்து அப்படியே சேர்த்துக்குவீங்க. அப்போ எல்லாரும் இப்படி உள்வாங்கிக்குவீங்க. அப்போ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன மதிப்பு? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி சேர்த்துக்கிட்டீங்க, அந்த குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்கும்னு ஒரு ஒப்பில்லாத வாதத்தை ஒன்று சொல்கிறீங்க. அப்போ அந்த குற்றச்சாட்டு அப்படியே இருந்து விசாரணை தண்டிக்கப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? கட்சி விட்டு தூக்கிடுவீங்களா? இல்லை தண்டிக்கப்பட்டவரை வந்து அதுக்கு மேலே சேர்க்க மாட்டீங்களா? இல்லை தண்டிக்கப்பட்டவருக்காக போராட மாட்டீங்களா? இல்லை தண்டிக்கப்பட்டவருக்காக வந்து அறிக்கை கொடுப்பீங்களா? ஆமாம், என்கிட்ட இருந்து ஒரு தண்டிக்கப்பட்டார், நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லுவீங்களா? எவ்வளோ இல்லாஜிக்கல் வாதங்கள் பாருங்கள். அப்போ விஜய் ஒன்றுமல்ல, அவர் கிறிஸ்தவரும் அல்ல, முஸ்லீமும் அல்ல, இந்துவும் அல்ல, நல்லவரும் அல்ல, கெட்டவரும் அல்ல. விஜய் பதவி வெறி பிடித்தவர், அவ்வளோதான். அந்த பதவி வெறிக்காக இன்றைக்கு ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசோடு இசைந்து சென்று அவர்களுடைய பிரைமரி டார்கெட்டாக இருக்கக்கூடிய, அடுத்த டார்கெட்டுக்கு அடுத்தடுத்து வருவாங்க, அவருடைய பிரைமரி டார்கெட்டாக இருக்கக்கூடிய முஸ்லீம் சமூகத்தை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்டுவார் விஜய். அதனுடைய ஒரு 45 நாளில் பக்ரீத் இஷ்யூ, திருப்பரங்குன்றம் மேட்ரு பாப்பப்பா இருக்குது, பக்ரீத் இஷ்யூ வந்து இருக்குது. இந்த இப்போ இடையில திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் திரையிடுதலில் வந்து தடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த 3% இடஒதுக்கீடு சம்பந்தமான சிக்கல் எழுந்திருக்கிறது. இப்படி 45 நாளில் 4 உரிமைகள் பறி போயிருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னும் 5 வருஷத்தை பற்றி யோசிக்கும் போது தலையே சுற்றி கீழே விழுந்துடும்.